வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த பதிவில் நெசவாளியின் மகள் அப்படின்ற ஒரு குட்டி மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ கதை கேட்கலாமா? ஒரு ராஜாவுக்கு அந்த நாட்டு மக்களோட நிலையை நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். அதனால் ஒரு நாள் ஊரை சுற்றி பார்த்து வர கிளம்பினாராம். ஒரு இடத்துல தறி நெசவு வேலை மிகவும் மும்முரமாக நடந்துட்டு இருந்தது. பெரியவர் ஒருத்தர் தறியில் நெசவு வேலை செஞ்சிட்டு இருந்தார். அவர் பக்கத்தில் அழகான ஒரு பெண் உட்கார்ந்து நூல் சுற்றி கொண்டிருந்தாள். ராஜா அந்த பெரியவரை பார்த்து, யார் இந்த பெண் அப்படின்னு கேட்டார். ராஜா இப்படி கேட்டதும் பெரியவருக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. அவர் சொன்னார், அரசே, இவள் என் மகள். வேகமாக நூல் திரிக்கக்கூடியவள். வைக்கோலை எடுத்து இவள் திரித்தால் கூட அதெல்லாம் பவுன் இழையாக வெளிவரும். அப்படி ஒரு ராசி இவளுக்கு அப்படின்னு பெருமையாக சொன்னாராம். ராஜா இதை கேட்டதும் அசந்துட்டார். அப்படியா? இவ்வளவு அழகும் சாமர்த்தியம் உள்ள இந்த பெண் என்னுடன் வரட்டும், இவளை என் மருமகளாக ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அரசர். அந்த பெரியவருக்கு ஒன்றும் புரியல. ஏதோ கொஞ்சம் பெருமையாக சொல்ல போக அது இப்படி ஆகிவிட்டதேன்னு கவலைப்பட்டார். இருந்தாலும் ராஜா பேச்சு தட்ட முடியுமா? பெரியவர் தன் மகளை அரசருடன் அனுப்பி வச்சார். ராஜா அந்த பெண்ணை அரண்மனைக்கு அழைத்து போனார். அங்கே ஒரு அறையில் வச்சு பூட்டிட்டார். அந்த அறை முழுவதும் வைக்கோலை கொண்டு வந்து போட்டு நிரப்பினாங்க. அதோட 3 ராட்டைகளும் கொண்டு வந்து வச்சாங்க. நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ளே நீ இந்த வைக்கோலை எல்லாம் தங்க இழைகளாக நூற்று காட்டணும், இல்லைன்னா நீ உயிர் தப்ப முடியாது அப்படின்னு அரசர் உத்தரவு போட்டுட்டு போயிட்டாரு. பாவம் அந்த பெண் ரொம்பவே பயந்து போயிட்டா. திக்கற்றவங்களுக்கு தெய்வந்தான் துணை அப்படின்னு நினச்சி அவள் இறைவனை வேண்ட ஆரம்பித்தா. பகல் முழுதும் அழுதுகிட்டே இருந்தா. பிரார்த்தனை செய்தபடியே உட்கார்ந்துட்டு இருந்தா. ராத்திரி முழுசும் தூக்கம் வராமல் இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சிட்டே இருந்தா. அவளது அந்த பிரார்த்தனை வீண் போகலை. மறுநாள் விடியற் காலையில் யாரோ அறையின் கதவை தட்டுற சத்தம் கேட்டு எழுந்து போய் கதவை திறந்தா. பயந்துட்டே திறந்தப்ப வெளியே 3 அவலட்சணமான பெண்கள் நின்றிருந்தாங்க. ஒருத்திக்கு கால் அகலமாக முறம் மாதிரி இருந்தது. இன்னொருத்திக்கு கட்டை விரல் கரண்டி மாதிரி இருந்தது. 3வது பெண்ணுக்கு உதடு தடித்து ரப்பர் மாதிரி தொங்கிக்கிட்டு இருந்தது. யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா இந்த பெண். நாங்கள் உனக்கு உதவி செய்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பெண்களும் உள்ளே வந்து உட்கார்ந்துட்டாங்க. சிறிது நேரத்திற்குள் உள்ளே இருந்த வைக்கோலையெல்லாம் தங்க இழைகளாக மாற்றி கொடுத்து விட்டு போயிட்டாங்களாம். காலையில் ராஜா வந்தார். பார்த்தார். ஆஹா, பேஷ் பேஷ், என்ன அற்புதமாக செஞ்சிருக்க அப்படின்னு அவர் பாராட்டிட்டு, இன்னும் கொஞ்சம் வைக்கோலை கொண்டு வந்து இந்த அறையில் போடுங்க அப்படின்னு வேலைக்காரங்கிட்ட உத்தரவிட்டார். இந்த வைக்கோலையும் இன்றைக்கு தங்கமாக மாற்றிவிடு, நாளை மறுநாள் உனக்கும் இளவரசனுக்கும் திருமணம் அப்படின்னு அரசர் அந்த அப்பாவி பெண்ணிடம் சொல்லிட்டு போயிட்டார். அன்றைய இரவும் அந்த 3 பெண்களும் வந்து வைக்கோலை பொன்னிழைகளாக மாற்றினாங்க. இந்த பெண் அவர்களது காலில் விழுந்து வணங்கி, என் உயிரையே காப்பாற்றினீங்க, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேனோ அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதா. அதற்கு அவங்க, பயப்படாத, நீ விரும்பினால் எங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம். உன்னுடைய திருமணத்திற்கு நாங்கள் 3 பேரும் வரோம். நீ எங்களை வரவேற்று அரசரிடமும் இளவரசரிடமும் இவர்கள் என்னுடைய பெரியப்பாவின் பெண்கள் அப்படின்னு சொல்லி எங்களை அறிமுகப்படுத்தி வை, நாங்கள் விருந்து சாப்பிட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் இந்த பெண் மிகவும் சந்தோஷத்தோட, சரி அப்படியே செய்கிறேன் அப்படின்னு ஒப்புக்கொண்டாள். திருமண நாள் வந்தது. திருமணம் மிகவும் கோலாகலமாக நடந்துட்டு இருந்தது. எல்லா நாடுகள்லேருந்தும் அரசர்கள் தங்கள் பட்டத்து ராணியுடன் வந்திருந்தாங்க. அந்த 3 அவலட்சணமான பெண்களும் உரிய நேரத்தில் வந்து சேர்ந்தாங்க. யார் இவங்கெல்லாம் அப்படின்னு அரசர் கேட்டார். என்னுடைய பெரியப்பாவின் பெண்கள் அப்படின்னா அந்த நெசவாளியின் மகள். அவர்களிடம் அரசர்,
காலும் உதடும் கட்டை விரலும் ஏன் இப்படி உங்களுக்கு அவலட்சணமாக இருக்குது அப்படின்னு கேட்டார். அதற்கு அந்த பெண்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன செய்வது அரசே, ஓயாமல் வைக்கோலை நூற்று ஒருத்தியின் கட்டை விரல் கரண்டி மாதிரி ஆயிடுச்சு. நாக்கில் தொட்டு திரிந்து இன்னொருத்தியின் உதடு அப்படியாகிவிட்டது. காலால் கட்டையை அழுத்தி தறி போட்டதால் இன்னொருத்தியின் கால் இப்படி ஆகிவிட்டது. உங்கள் மருமகளாக வந்திருக்கும் இந்த பெண் இம்மூன்றையுமே செய்ய தெரிந்தவள். இவளுக்கு இன்னும் கொஞ்ச நாட்களில் என்ன ஆகி போகிறதோ அப்படின்னு பயந்த மாதிரி சொன்னாங்களாம். அவ்வளவுதான், ராஜா பதறியே போயிட்டார். அம்மா, என் மருமகளே, இன்று முதல் நீ இளவரசனின் மனைவி. நீ எப்பொழுதும் அழகாக இருக்கணும். அதனால் நீ இனிமேல் வைக்கோலை திரிக்கவே கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டார். அவளை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றிய அந்த 3 பெண்களும் மகிழ்ச்சியுடன் சென்று விட்டார்கள். தன்னலம் மறந்து சுயலாபத்தை தியாகம் செய்வது என்பது வைக்கோலிலிருந்து தங்க இழையை நூற்பது போன்றது தான். அதை சாதிக்க இறைவன் அருள் கண்டிப்பாக வேணும். நன்றி, வணக்கம்.